நீங்கள் நான் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னு தினமும் ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் நான் வந்து இன்னும் வேகமாக படிக்கணும். ஒரு 5 நாளைக்குள்ளே நான் எல்லா ஆர்டிக்கலையும் கற்றுக்கணும். இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? ஒரு வழி இருக்குது கோபால். இதை நீ பண்ண அப்படின்னா 5 நாள் என்ன, 3 நாளில் நீ எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலையும் படித்து முடிச்சிடலாம். நம்ம அரசியலமைப்பில் மொத்தம் ஒரு 400 ஆர்டிக்கலுக்கு மேலே வந்து இருக்குது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 100லேருந்து 120 மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நீ ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டாக கொடுத்துட்டே வரோம். நீ வந்து இன்னும் வேகமாக படிக்கணும், ஒரு 5 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள நான் வந்து எல்லா ஆர்டிக்கலையும் கரைச்சி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான வழி வந்து இருக்குது. பொதுவாக நம்ம வந்து புத்தகத்தை பார்த்து படிக்கிறத விட நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க ஒரு கேள்வி எப்பவுமே கேட்டிருப்பாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு குவிஸ் ஏதாவது வந்து அட்டன் பண்ணியிருப்போம். ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஒரு குவிஸ் வந்து பார்த்துருப்போம். இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து வாழ்க்கையில் அட்டன் பண்ணியிருப்போம். நமக்கு அந்த கேள்வியும் அந்த பதிலும் பார்த்தோம் அப்படின்னா காலம் ஃபுல்லாக மறக்காமல் இருக்கும். அந்த கான்செப்டில் நம்ம இந்த 120 பார்த்தோம் அப்படின்னா உனக்காக ஒரு குவிஸாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீ இந்த 120 மொத்தமாக அட்டன் பண்ண வேண்டாம். நீ வந்து ஒவ்வொரு தடவை அட்டன் பண்ணும் போதும் உனக்கு ரேண்டமாக 10 கொஸ்டின் மட்டும் வரும். இப்போ நீ தடவை அட்டன் பண்ணுத, உனக்கு எந்த பதிலுமே தெரில அப்படின்னாலுமே நீ கடைசியில் சப்மிட் பண்ண உடனே அந்த 10ம் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். நீ அதை மறுபடியும் வந்து ரீடேக் பண்ணலாம். ரீடேக் பண்ணும்போது இன்னும் ரேண்டமாக ஒரு 10 வரும். நீ வந்து தொடர்ந்து அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 தடவை 20 தடவை அட்டன் பண்ணிட்டே வந்து இரு. ஸோ நீ ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 நாள் கேள்வியாவது உன் மனசில் வந்து ஏறிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீயே ஆச்சரியப்படுவ. நீ தொடர்ந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரீஅட்டன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த 10 கொஸ்டினை அட்டன் பண்ணு. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோ. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உனக்கு வந்து பதிலும் ஞாபகம் இருக்கும், கேள்வியும் ஞாபகம் இருக்கும். நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா இந்த 120 ஆர்டிகளை 3 நாள் வேண்டாம், நீ அந்த ஒரே நாளில் கூட அன்லிமிட்டடாக ஒரு 50 ரீஅட்டம்ப்ட் 100 ரீஅட்டம்ப்ட் உன் இஷ்டம் போல பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ ரீஅட்டம் பண்ண 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 உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டாவும் மைண்டில் வந்து ஏறிடும். ஐயா குவிஸு அது இதுன்னு சொல்கிறீங்க, நான் எதுவும் காசு அதிகமாக செலவு பண்ண வேண்டியது வருமா, இல்லை எப்படி அட்டன் பண்ணணும், கொஞ்சம் வழியெல்லாம் சொல்லுங்கள். நீ இந்த குவிஸ் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீ அதில் போய் வந்து லாகின் பண்ணிக்கோ. லாகின் பண்ணோன்னா அதில் மாஸ்டர் இன் ஆர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து இருக்கும். கீழே பார்த்த அப்படின்னா வந்து உனக்கு ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே இது வந்து காமிக்கும். நீ அதில் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காசுலாம் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. மினிமமாக ஏதாவது ஒரு அமௌண்ட் வைக்கணும் அப்படிங்கிறதுனால 5 ரூபா தான் வச்சுருக்கோம். நீ லடாக்கு வாங்கி கொடுக்குற டெய்ரி மில்க் சாக்லேட்டை விட பாதி விலை தான். நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஜாயின் பண்ணதுலேருந்து தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டே இரு. அதுக்குள்ளே போனோடனே உனக்கு கண்டென்ட்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் டெய்லி டாஸ்க் குவிஸ்ன்னு இருக்கும். அதை ரீஅட்டன் பண்ணிட்டே இரு. ஒவ்வொரு வாட்டி அட்டன் பண்ணும் போது ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். அந்த 10 கொஸ்டின் உனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் நீ அட்டன் பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் கீழே பார்த்த அப்படின்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் நீ அதுக்கான ஆன்சர்லாம் பார்த்துக்கலாம். இதை நீ தொடர்ந்து பண்ணிட்டே இரு. நீ ஜாயின் பண்ண அன்னைக்கே விடாபடியாக நம்ம இன்னைக்கு இந்த 120 ஆர்டிக்கலையும் முடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தொடர்ந்து படிச்சுட்டே இரு. உனக்கு 3 நாள்லாம் தேவைப்படாது. நீ ஒரே நாளில் 4 மணி நேரத்தில் இன்னைக்கு ஆர்டிக்கலை படித்து முடிக்க போகிற, தட்டி தூக்க போகிற. என்ன சொல்கிறீங்க? ஒரே நாளில் நான் எல்லா ஆர்டிக்கலையும் படித்து முடிச்சிடலாமா? அதுவும் வெறும் குவிஸ் மட்டும் அட்டன் பண்ணியா? காசே செலவு பண்ணாமையா? இதெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், ஒரு டெமோ காமிங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா வரிசையாக எல்லா கோர்ஸும் இருக்கும். இப்போ நமக்கு தேவை மாஸ்டர் இன் ஆர்டிக்கல். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த பை நவ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களோட ஜிபே ஃபோன்பே நீங்கள் வந்து எதனாலும் கொடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் டாப்லேயே பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ்டு கோர்ஸ் வந்து வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எல்லாமே வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாஸ்டர் இன் ஆர்டிக்கல் இந்த கோர்ஸ்குள்ளே வந்து போகலாம். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2வதாக கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. ஸோ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து அட்டெம்ப்ட் வந்து கொடுங்க.
இப்போ வந்து கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து போயிடலாம். இதை வந்து இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் எதுவுமே தெரியாது. ஸோ நீங்களாம் வந்து சும்மா குத்து மதிப்பாக ஏதோ ஒன்று பி இல்லை நீங்கள் வந்து ஆன்சர் டிக் பண்ணாமல் கூட விடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து 10 கொஸ்டினும் இப்போ ஆன்சர் தெரியுது அப்படின்னா அந்த ஆன்சரை டிக் பண்ணுவீங்க. இல்லை நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. லாஸ்ட்டில் 10 வந்தோன்னா சப்மிட் வந்துடும். ஸோ இப்படி வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா கீழே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா வியூ சொல்யூஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி வியூ பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இதை இப்போ வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ஒன்றுக்கும் என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறது உங்களால் 10ல் ஒரு 2 ஞாபகம் இருந்தாலும் போதும், இல்லை 3 ஞாபகம் இருந்தாலும் போதும். நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரீடேக் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10க்கான ஆன்சர் நீங்கள் வந்து படிச்சிடலாம். இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து 8வது கொஸ்டின் போகணும் அப்படின்னாலுமே இந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து 8வது 4வது அப்படிலாம் வந்து போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஅட்டெம்ப்ட் வந்து பண்ணணும். ஸோ வந்து பேக் போய்க்கோங்க. இது எப்படி பேக் வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ரீஅட்டெம்ப்ட் வந்து காமிக்கும். கீழே பாருங்கள் அன்லிமிட்டட், நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து எத்தனை டைம் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக இது வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து இருக்கலாம். ஸோ இப்போ ரீஅட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 10 கொஸ்டின் வரும். ஸோ வந்து இந்த ரீஅட்டெம்ப்டில் வந்து உங்களுக்கு புதுசாகவும் கொஞ்சம் கொஸ்டின் வரும், நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணதும் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வந்ததே வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு ரீஅட்டெம்ப்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புது கொஸ்டினும் வரும், பழசு வந்து வரும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக ஒரு 120 ஆர்டிக்கலுக்கு மேலே கொடுத்துருக்கோம். அப்படிங்க ஒரு 10 ரீடேக் அப்படின்னே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்த கொஸ்டினே அதிகமாக வரும். ஸோ அப்படி வந்து ரிப்பீட்டடாக ரீடேக் கொடுக்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்த கொஸ்டினே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலிட்டி டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் காமன் என்ன டவுட் கேட்பாங்க அப்படின்னா இப்போ வந்து முதல் டைம் 10 கொஸ்டின் வந்தது, 2வது டைம் புதுசாக 10 வருது, அப்போ எனக்கு முதல் தடவை வந்த 10 வந்து மறுபடியும் வராதா அப்படிங்கிறது. ஸோ வந்து முதல் தடவை வந்த 10 பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரீடேக் ஒரு 4-5 ரீடேக் பண்ணும் போதே முதல் வந்த 10ல் ஒரு சில கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் இந்த ஆர்டிகல்குள்ளே ஒரு 120 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து எப்படியாலும் நீங்கள் வந்து ஒரு 10 ரீடேக் 12 ரீடேக்கில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும் தான் வந்து ஆகும். அப்போ நீங்கள் வந்து அதுக்குள்ளே இந்த 10 கொஸ்டின் வந்து படிச்சிருவீங்க. அப்படிங்க தொடர்ந்து ரீஅட்டெம்ப்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம வந்து இதுக்கு ஒரு 5 நாள் டைம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் கூட வந்து படித்து முடிச்சிடலாம். ஒரே நாளில் உட்காந்து ரீஅட்டெம்ப்ட் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 அதில் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டிகல் மாஸ்டர் டாஸ்க் இதில் ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம உங்களை வந்து ப்ராட்காஸ்ட் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புவோம். ஸோ எல்லாருமே வந்து இதில் ஜாயின் பண்ண உடனே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 அதில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க, ஜாயின்ட் இன் ஆர்டிகல் டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி.